பூமாரி, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பாட்டிமா. பாட்டிமா நீங்க சாக்லேட் எடுத்துக்கோங்களா? ஐயா, பாட்டிக்கு எதுக்குமா சாக்லேட்? என்ன பூமாரி, நீ இந்த Dress போட்ட? என்ன பாட்டிமா, நீங்க தானே இந்த Dress எடுத்து கொடுத்தீங்க. நல்லா தானே இருக்கு. எனக்கும் நல்லா பிடிச்சிருந்தது. அதான் நான் இதையே போட்டேன். ஓ அப்படியா? இல்ல, பூமாரி எடுத்த அந்த Dress தான் போடுவேன்னு நினைச்சேன். இத போட்டியே? இருக்கட்டும் பாட்டிமா, அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சித்தியும் இதுதான் என்ன போட சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி சரி, நீ பக்கத்து வீட்டுக்குலாம் கொண்டு போய் இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு வா, சரியா? சரி பாட்டிமா. அப்ப நான் எல்லா வீட்டுக்கும் கொண்டு கொடுத்துட்டு வரேன். பாட்டிமா, கண்மணி எங்க? கண்மணியா? அவ இப்போதானே குளிக்க போயிருக்கா. அவங்க அம்மா கிட்ட கடும் ஆடம். குளிக்க மாட்டேன்ட்டு அழுக்கா எவ்வளவு நாளைக்கு நிக்க. இன்னைக்கு தான் குளிக்கவே போயிருக்கா. நீ ஏன் அவளை தேடுற? இல்ல பாட்டிமா, சும்மா தான் என் கூட கூட்டிட்டு போறதுக்காண்டி. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு எல்லா வீட்டுக்கும் போகணும்னா. அதனாலதான் என் கூட கண்மணி வந்தானா நல்லா இருக்கும்ல, அதுக்குதான். ஓ அப்படியா? உன் கூட இப்ப துணைக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? இரு. தீபி, தீபி எங்க நிக்க? இங்க வா உடனே. பாட்டிமா. என்ன பூமாரி, தீபியை கூட்டிட்டு போ, சரியா? இல்ல பாட்டிமா, எனக்கு தீபி வேணாம். நான் வந்து கண்மணி கூட்டிட்டு போறேன். இல்லன்னா நான் தனியாவே போய்க்கட்டேன். ஏமா, என்னாச்சு? தீபியை கூட்டிட்டு போவேன். அவளை கூட்டிட்டு போனாதானே அவ உன் வயசு பிள்ளை, கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ போறதுக்கு. அவளையே வேணான்ங்கிற? உனக்கும் அவளுக்கு ஏதாவது சண்டையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டிமா. எனக்கு யாரு கூடயும் சண்டையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா கண்மணி வந்தாதான் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். தீபியை கூட்டிட்டு போ. கண்மணி இப்பதானே குளிக்க போயிருக்கா. அவ குளிச்சுட்டு எப்ப வரவா? பாட்டிமா, என்னாச்சு? என்ன கூப்பிட்டீங்களோ? ஆமா தீபி, நான் தான் கூப்பிட்டேன். பூமாரி கூட அந்த சாக்லேட் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்துரு, சரியா? அவ ஒருத்திய எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதுவும் இல்லாம எல்லா வீட்லயும் நல்லா பேசுறேன்னா நீ தான் பேசுவ. பூமாரிக்கு ஒன்னும் சொல்ல தெரியாது. நீ கூட போயிட்டு வந்துடுறியா? இவ கூடயா? சரி, ஐயோ பவன் போயிட்டு வர்றேன். பாட்டிமா, யாரும் வேணாம், நானே போய்க்கறேன். எல்லா வீட்லயும் நானே பேசுவேன் பாட்டிமா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தான் சொல்றேன்ல தீபியை கூட்டிட்டு போன்ட்டு. ஏன் தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வாங்க போ. என் கூட வர்றதுக்கு உனக்கு என்னவா? உன்கிட்ட தானே பேசுறேன், பதில் பேசு. பாட்டிமா, நாங்க போறோம். ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கா. என்னவா? ஏய் நில்லு ஒரு நிமிஷம். நான் யார்ட்டையும் பேசுறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு இதை விட்டுரு, சரியா? நான் யாருக்கிட்டையும் எந்த விளக்கமும் கேட்கறதுக்கு தயாராவும் இல்ல, பேசுறதுக்கு தயாராவும் இல்ல. எப்படா பாட்டி ஊர்ல இருந்து வீட்டுக்கு போறோம்னு தான் நான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காது. என்ன தெரியாம பண்ணிட்டேன், சாரி. யாரோட சாரி பூரியும் எனக்கு வேணாம், சரியா? இதோட நீ எத்தனை தடவை சாரி கேட்டிருக்கேன்ட்டு நீயே எண்ணி பாத்துக்கோ. இனிமே உன்னை மன்னிக்கிறதா நான் இல்ல, பாத்துக்கோ. எனக்கு ஆசாசே என் சித்தி வாங்கி தந்த Dress இப்படி கிழிச்சிட்டு இல்ல. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் உன்கிட்ட இனி பேச கூட மாட்டேன், என் மூஞ்சி பார்க்காது. இங்க பாரு பூமாரி, அப்போ உனக்கு மட்டும் 2 Dress கிடைக்கலாமோ? அதான் எனக்கு நல்லா கோவம். அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். லாஸா தானே கிழிச்சேன். அதான் சித்தி உனக்கு ஒட்டு போட்டு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்னவா? சாரி, என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு ஆசையா எடுத்த Dress, அந்த Dress போட்டோன்னு எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமா? அதை கிழிச்சிட்டில. இனி என்கிட்ட பேசாத, அவ்வளவுதான். ரொம்ப
தீபி கொழுப்பா உனக்கு? என்ன ஸ்கூல்ல வச்சு எனக்கு பயந்ததெல்லாம் மறந்துட்டியோ? இங்க வச்சு வாழ ரொம்ப நீளுது. டீச்சர் உங்களுக்கு நாங்க உண்மையிலே பயந்தோம் நினைச்சீங்களா? அதெல்லாம் சும்மா இல்ல. ஒழுங்கா ஓடிடுங்க இருந்து, இல்லன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. டீச்சர் சாரி டீச்சர், கோபப்படாதீங்க. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அதான் பக்கத்துல இருக்க வீட்டுக்கெல்லாம் சாக்லேட் குடுக்கிறதுக்கு எங்க பாட்டி சொன்னாங்க. அதனால தான் நான் வந்தேன் பாத்துக்கோங்க. தீபி ஏதோ தெரியாம பேசிட்டா, அவளை மன்னிச்சிருங்க. இருக்கு அவளுக்கு, அடுத்த வருஷம் அதே ஸ்கூல் தானே, வாடி. டீச்சர் உங்களுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? கோவம் தானே, ஸ்கூலுக்கு வா, எவ்வளவு வருதுன்னு காட்டுறேன். ஐயோ பாவம் உங்க பொண்ணு. தீபி மாடு கொஞ்ச நேரம் அமைதியாரு. டீச்சர் சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னாச்சு, இங்கேயுமா பிறந்த நாள்? ஆமா டீச்சர், அங்க வச்சு கொண்டாடல. நாங்க எல்லாரும் இங்க வந்துட்டோமா, அதனால இங்கேயே எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்கலாம்னு எங்க சித்தி சொல்லிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் கொண்டு போய் கொடுன்னு சொல்லிருக்காங்க. அக்கா நீங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து எனக்கு 4 சாக்லேட் தரேன்னு சொன்னீங்கல்ல, கொடுங்க. 4 சாக்லேட்டா? உனக்கெல்லாம் 1/2 சாக்லேட் தான் கிடைக்கும். அக்கா என்ன உங்க அம்மா எங்களை எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு தெரியும்ல? உனக்கு 1/2 சாக்லேட் தரதே பெரிய விஷயம் பாத்துக்கோ. பாப்பா அவ கிடக்கா, நீ வந்து 4 சாக்லேட் எடுத்துக்கோவா. அப்படியா? அண்டக்கா அப்படி சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்கு. அவ ஒண்ணும் செய்ய மாட்டா, நீ வந்து எடுத்துக்கோ. வந்தேன் வையா, ஒரு குச்சி வச்சிருக்கேன் பாத்துக்கோ, மொட்டை மண்டையில அடிவிடும் பாத்துக்கோ, ஓடிடு. என்ன தீபி, என் பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியல உனக்கு? திமிரெல்லாம் ரொம்ப கூடி இருக்கு போலே. டீச்சர் நீங்க என்னெல்லாம் சொல்லி திட்டுறீங்க? எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது? இந்த தீபிக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. அடுத்த வருஷம் எப்படினாலும் அந்த டீச்சர் நமக்கு வரதானே செய்வாங்க. ஏதாவது மணில மூளை இருக்கான்னு பாரு, அது தெரியாம எப்படி பேசிட்டு இருக்கா. கடுப்பா இருக்கு இவளை பாக்குறதுக்கு. எனக்கு சாக்லேட்டே வேணாம், எங்க அம்மா எனக்கு பெரிய சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்திருக்காங்க. நீங்க எடுத்துட்டு ஓடுங்க இங்க இருந்து. இது என்ன உங்க ஸ்கூலா என்ன ஓட சொல்லிட்டு இருக்கா? இது எங்க பாட்டி ஊராக்கும், நாங்க இங்க தான் இருப்போம். என்ன பூமாரி கம்பெனிக்கு வேற ஆள் சேர்க்கறியோ? நானே பயத்துல இருக்கேன், அமைதியா இருந்துரு. இவ ஒரு புள்ள பூச்சி. அடுத்த வருஷம் மேக்ஸுக்கு யாருன்னு நினைச்ச? நான் தான், புரியுதா? அடக்கி வாசி, இல்லன்னு வை நொடிச்சிருவேன் கைய. சும்மா சொல்லாதீங்க டீச்சர். இந்த வருஷம் வந்த டீச்சர்ஸ்லாம் அடுத்த வருஷம் கிடையாதுன்னு ஏற்கனவே ஹெட் மாஸ்டர் சொல்லியாச்சு. அமைதியா இரு தீபி, ஏன் இப்படி பண்ற? அதெல்லாம் போன மாசம், இந்த மாசம் எல்லாத்தையும் மாத்தியாச்சு. அத நான் நம்ப மாட்டேன். பூமாரி வா நம்ம போலாம். தயவு செஞ்சு போ. நீ வா போவோம். ஏன் இங்கே நின்று இருக்க? நம்ம பழைய டீச்சர் தானே, ரொம்ப மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு போறியா? அந்த பாப்பாக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நான் வரேன், போ முதல்ல. இவ ஒரு லூ